மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னா ஹெட்டிங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு எப்படி சிஏ படிக்காம எப்படி மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்றது? அப்படின்னு சொல்லி டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே அத அத எப்படி என்ன ஏதுன்றத பத்தி நான் சொல்லுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ராயல் பாஸ் வந்து வீடியோ கோர்ஸ், ராயல் பாஸ், பிடிஎஃப் கோர்சஸ், ஸோ கிராஷ் கோர்ஸ், சுப்ரீம் கார்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் போட்டுருக்கோம் மக்களே. ஸோ யார் யாருக்கு தேவைப்படுதோ அத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட சேர்த்து எப்படி பர்ச்சேஸ் பண்றதையும் சொல்லிடலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ எப்படி படிக்கணுன்றதையும் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு உங்களுக்கு லைவாவே காமிச்சிடுறேன். ஸோ ராயல் நீங்க நார்மலா போய் கிராக் ஜாக்கெட் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள உங்களுக்கு இதான் நம்மளோட பேஜ். நம்ம பேஜ் வந்துரும். ஸோ இதுல ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி மேலேயே இருக்குங்க. சரியா? நான் எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்றது தனியா எஸ்பிஐ வாங்கிக்கோங்க. பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏன் அப்படின்னா வந்து ஸோ ராயல் பாஸ்னா வந்து உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும்ல. ஸோ எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருக்கும். அப்படின்றதுக்காக தான் ராயல் பாஸ் நான் எப்பயுமே சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ராயல் பாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ 6 மந்த்ஸ்க்கு 499க்கு நம்ம பூஜா ஹாலிடேஸ்க்காக ஆஃபர் போட்டுருக்கோம். ஸோ யார் யாருக்கு தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மாசம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸா இருக்கட்டும், பிராக்டிஸ் பண்றதுக்கான வீடியோ கோர்ஸ் பிடிஎஃப் கோர்ஸா இருக்கட்டும், ஸோ டெஸ்ட் சீரிஸா இருக்கட்டும், பண்டில் பெய்ட் பிடிஎஃப்பா இருக்கட்டும், இது போக கரண்ட் அஃபேர்ஸ் பெய்ட் பிடிஎஃப், ஸோ இது போக மார்க் டெஸ்ட், ஸோ எல்லாமே புக்ஸ்லேருந்து எல்லாமே பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா மெட்டீரியலுமே உங்க கையில இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து நம்ம ராயல் பாஸ். ஸோ அது யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் பண்ணிக்கலாம். வீடியோ கோர்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி பிடிஎஃப் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் சார் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலாம். சுப்ரீம் கார்ட்ஸ் மட்டும் நான் எஸ்பிஐ கிளர்க்குக்கு மட்டும் பண்ணிக்கிறேன் சார். பிஓக்கு மட்டும் பண்ணிக்கிறேன் சார். இந்த மாரி எஸ்பிஐ பிஓக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ராயல் பாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவே உங்களுக்கு 499க்கு எல்லாமே இருக்கும். எல்லா பேக்குமே வந்துரும். கிராஷ் கோர்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி சுப்ரீம் பேக்கேஜா இருக்கட்டும், ஸோ இது போக மாக் டெஸ்ட்டா இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸா இருக்கட்டும், வீடியோ கோர்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அடுத்த 6 மாசத்துக்கு ஏதாவது இந்த மாரி பேங்க் சம்மந்தப்பட்டு கொண்டு வந்தாலும், அது ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு அவைலபிளா தான் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்ம ராயல் பாஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அத வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பை நவுன்னு உங்களுக்கு இருக்கும். சரியா? வந்தவுனே முதல்ல லாகின் பண்ணிருங்கயா. சரியா? லாகின் பண்ணலைன்னா அது கொஞ்சம் கேட்கும். ஸோ லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கனக்குள்ள பை நவ் கிளிக் பண்ணீங்கனாலே பே பண்றீங்களான்னு கேட்கும். 499க்கு எஸ் பேமெண்ட் ப்ராசஸிங் பேமெண்ட் கேட்வேக்குள்ள போயிடும். டைரக்ட்டா. ஸோ நீங்க கியூஆர் கோட் மூலமாவோ, இல்ல கார்ட் மூலமாவோ, இல்ல யுபிஐ மூலமாவோ, நெட் பேங்கிங் மூலமாவோ நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே தானே? ஓகே மக்களே! சரியா? சரி. ஸோ இது குடுத்தீங்கனாலே உங்களுக்கு பேமெண்ட்குள்ள போயிடும். நீங்க எப்பயும் போல பே பண்ணிக்கலாம். பே பண்ணீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள ராயல் பாஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எப்படினாலும் ஆக்டிவேட் ஆயிரும். பயப்பட வேண்டாம். இல்ல சப்போர்ட் உங்களுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டும் நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால நீங்க எந்த பயமும் இல்லாம தைரியமா பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிற வேலைய மட்டும் பாருங்க. சரியா? எஸ். ஸோ இன்னைக்கு நான் தான் சொன்னேனே, சிஏ படிக்காம எப்படி மெயின்ஸ் கிளியர் பண்றது? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? எஸ். ஸோ அதுதான் எப்பயும் போல நான் உங்களுக்கு ஒரு டெமோவாவே குடுக்கலாம். அப்படின்னு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ என்ன பண்ணலாம்? அப்படின்றது தான் என் கேள்வி. சரியா? ஸோ வந்து சிஏ படிக்காம அதாவது நெறைய பேருக்கு வந்து நெறைய யோசனை இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நான் வந்து பிலிம்ஸ்ல செம்ம ஸ்ட்ராங் சார். பேசிக்ஸ்ல செம்ம ஸ்ட்ராங் சார். ஒரு சில பேர் வந்து நான் வந்து இந்த மாரி மெயில்ஸ் லெவல் சம்ஸ்ல செம்ம ஸ்ட்ராங் சார். ஆப்டிலாம் என்னைய அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரீசனிங்ல என்னைய போட்டு தாக்குறதுக்கு ஆளே கிடையாது சார். நான் பண்ற அளவுக்கு ஸ்பீடா யாராலயும் ரீசனிங் பண்ண முடியாது. இங்கிலீஷ்ல எனக்கு இருக்க ஃப்ளூயன்சி யாருக்குமே கிடையாது. ஸோ இப்படி எல்லாத்துலயும் எல்லாம் யாரா ஒரு ஆள் இருக்க முடியும். கரெக்ட் தானே? எஸ். ஸோ ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டும் நான் தான் ஜித்து. ஸோ எனக்கு மேல எவனாலயும் கரண்ட் அஃபேர்ஸ அட்டெண்ட் பண்ணவே முடியாது. அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? யாரா ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப அத படிக்காம இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அத படிக்காம விட்டோம்னா எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். மத்த எல்லா சப்ஜெக்டும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அத மட்டும் படிக்காம விட்டோம் அப்படின்னா, ஸோ அப்ப நம்ம எக்ஸாம் படிக்காம விட்டா எப்படி அத கிளியர் பண்றது? அதுக்கான வழி ஏதாவது இருக்கா? ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு படிக்க வருது. ஸோ அப்படின்னா நம்ம அத தேடுவோம். ஒரு சில விஷயம் ரொம்ப போரா இருக்கு. ஸோ ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா, அது நம்மளுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டே வரல. ஏன் வரல? ரீசன் என்ன? அதுக்கான ரீசன் என்ன? ஏன் வரல? ஸோ எப்படி இது பண்றது? ஸோ இந்த சிஏ படிக்கிறதா வேணாமான்னே ஒரு பல பேருக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்கும். இப்ப வேணாம். மெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம். மெயின்ஸ் போனா பார்த்துக்கலாம். மெயின்ஸ்ல தானே கேட்பாங்க. மெயின்ஸ் போனா பார்த்துக்கலாம். மெயின்ஸ் போனா பார்த்துக்கலாம். அப்போ உங்க மேலயே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல தானே. ஸோ பிலிம்ஸ் கிளியர் பண்ற அளவுக்கே நம்ம படிக்கலன்றது உங்களுக்கே தெரியுது. அப்படியா? ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ மாற வேண்டியது யாரு? ஸோ நீங்க படிக்காம இருக்க நீங்க தான் மாறணும். சரியா? ஸோ ரெகுலரா படிங்கயா. சரியா? ஜாக்சன் சார் 2 நாளா புலம்பிட்டு இருக்காரு. எதுக்கு இது புலம்புறான்னு எனக்கும் தெரியல. சொன்னேன். "முடிஞ்சாக்கு இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். "இல்லடா இந்த ராயல் பாஸ் வாங்கிட்டு எவனுமே யூஸ் பண்ண மாட்றான்டா. படிக்க மாட்றான்டா. அவங்கள எப்புட்றா படிக்க வைக்கிறதுடா, படிக்க வைக்கிறதுனாலாம்" சொல்லிட்டு இருக்கப்போ, கேட்கிறப்போ எதுக்கு இப்படி இருக்காங்க? இப்ப படிக்காம ஏன் இருக்கணும்? எதுக்கு ராயல் பாஸ் வாங்கணும்? அப்படிலாம் தோணுச்சு. ஸோ அப்பதான் ஒரு ரீசன் தெரிஞ்சுச்சு. ஸோ நெறைய பேருக்கு வந்து அந்த மைண்ட் செட்டே இல்ல. கரெக்ட் தானே? ஸோ நெறைய பேர் வந்து பார்ப்போம், படிப்போம் இன்னைக்கு இல்லையா? ஐயோ! இன்னைக்கு படிக்க முடியலையே! சார் நாளைலருந்து நல்லா படிக்கணும். அப்புறம் நாளைக்கு காலைல எந்திரிச்சு, ஐயோ! இன்னைக்கு இந்த வேலை இருக்கே, அந்த வேலை இருக்கே. நம்மள தவிர்க்க முடியாத வேலைலாம் நம்ம படிக்காம இருக்கோமே.
ஸோ எல்லாருக்கும் எல்லாமே இருக்க தான் போகுது. ஸோ வேலை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அத பார்க்குறீங்க, பார்க்கலன்றதெல்லாம் அடுத்த விஷயம்யா. சரியா? ஸோ உங்களுக்கான விஷயம் என்ன? நான் அடுத்து என்ன பண்ண போறேன்? ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு ஹெல்ப் பண்றீங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கட்ட கேட்கறாங்க. இந்த வேலை மட்டும் பண்ணி குடுத்துருப்பா, அந்த வேலை பண்ணி குடுத்துருப்பான்னு. அது நீங்க பண்ணுவீங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. சரியா? ஸோ அடுத்து அடுத்து ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது மாரி டெய்லி ஒருத்தவங்க பண்ணிட்டே இருப்பீங்க. டெய்லி ஒருத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி நல்லா இருப்பீங்க? ஸோ எப்படி நல்லா இருக்க முடியும்? எதுவுமே பண்ணாம ஃபியூச்சர பத்தி ஒரு ஐடியாவே இல்லாம, ஸோ ரொம்ப நார்மலா போற ஃப்ளோலயே போயிட்டே இருக்கீங்க அப்புட்ன்னா, ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்யா. சரியா? ஸோ இதுல வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க உள்ள வரப்ப, நீ எப்படி வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண வைக்கிறது தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸும், ஜெனரல் அவேர்னஸ் டாபிக். கரண்ட் அஃபேர்ஸும் கிடையாது. ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்கே. பெரிய சிலபஸ் நெறையா இருக்கும். லேக் அடிக்கும். ரொம்ப டல்லா இருக்கும். பாஸ் ஆனா பார்த்துக்கலாம், பாஸ் ஆனா பார்த்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ சிஏ படிக்கலன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது? இதுக்கு எத்தன பெர்சென்ட் வாய்ப்பு இருக்கு? 0.0001% கூட வாய்ப்பு இல்ல. சரியா? ஸோ இதுதான் உண்ம. சிஏ படிக்கல, ஜெனரல் அவேர்னஸ் படிக்கல அப்படின்னா, உங்களால படிக்க முடியல, படிக்க எனக்கு புடிக்கல. படிக்க முடியலன்னு யாராலயும் சொல்ல முடியாது. ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும். எனக்கு படிக்க புடிக்கல, இன்ட்ரெஸ்ட்டே வரல. சிஏ படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. உங்களுக்கு இந்த வேலைக்கு போறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். சரியா? ஸோ இது 2க்கும் நெறைய வித்தியாசம்லாம் இல்ல. 2க்கும் ஒரே அர்த்தம் தான். சரியா? இதுக்கு எனக்கு இந்த இதுல படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ உனக்கு பேங்க் எக்ஸாம் வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளதான். சரியா? ஸோ இது இருக்கா? என்னடா ஏன் சார் இப்படி டிமோட்டிவேட்டடா சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல சார். நாங்க படிக்கிறோம் சார். படிக்கிறோன்றவங்க வந்து எப்படி சொல்ல? ஸோ ரெகுலரா ஃபாலோ அப்ல வச்சிருக்கேன். ஸோ ரெகுலரா படிக்கிறேன். அப்புட்ன்றவங்க வந்து எப்படி எப்பயும் வந்து இப்போ நம்ம இதிலயே வந்து சிஏ எடுக்கிறோம். நம்ம இதிலயே பண்றோம். ஸோ மேபி என்னோட இது வந்து லேக்கா இருக்கலாம். அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து தனியா கூட படிக்கலாம். ஸோ எனக்கு அது பிரச்சனை இல்ல. பட் எப்பயும் இதில நம்ம இதில ஃபாலோ அப்பா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களே படிக்காம இருக்கீங்க. அப்படின்றப்போ, அத எப்படி ஏத்துக்க முடியும்? ஸோ நெறைய பேர் வந்து சார் இல்ல சார் பிலிம்ஸ் போச்சு சார். நான் அந்த டிப்ரஷன்ல இருக்கேன் சார். அந்த டிப்ரஷன்ல இருக்கேன் சார். ஸோ டிப்ரஷன்லயே இருக்கலாம். எத்தன நாள்? அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சோகமா இருக்கிறதும் வந்து நம்ம முடிவு பண்றது தான். சரியா? நான் இத்தன நாள் சோகமா இருக்கணும். இத்தன நாள் சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா, ஏன் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கன்னு வந்து யாரும் கேட்க போறதில்ல. நீங்க ரொம்ப சோகமா இருந்தீங்கனாலும், ஏன் இத்தன நாளா சோகத்திலேயே இருக்கன்னு சொல்லி யாரும் கேட்க போறதில்ல. சரியா? ஸோ அவங்கவங்களுக்கு 1008 வேலை இருக்குங்க. ஸோ அத அவங்க பார்த்துட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ போற போக்குல நம்மள ஏதாவது சொல்றது. இவன் இப்படிதான்ப்பா சும்மா சுத்திட்டு இருக்கான்ப்பா, படிக்கிறேன் படிக்கிறேன்னு சுத்திட்டு இருக்கான்ப்பா, அப்படிலாம் பேசிருவாங்க. ஸோ அந்த மாரிலாம் வச்சுக்கிறாதீங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எது? உங்களோட கோல் எது? நம்ம எதற்காக இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கோம்? ஸோ இதுக்கு நம்ம இத படிச்சு தான் ஆகணும். சரியா? இப்போ போறதுக்கு இதுதான் வழி. சரியா? இப்போ வந்து இப்ப சிம்பிளா சொன்னா, இப்ப கொடைக்கானல் போணும் அப்டின்னா, கொடைக்கானல் போணும், வைக்கணும். நான் மேல போய் கொடைக்கானல்ல போய் அந்த பில்லர் ராக்க நான் பார்த்துறணும் அப்டின்னு எல்லாருக்கும் தோணும். சரியா? பில்லர் ராக்க எப்டி பார்க்குறது? டைரக்ட்டா இங்கேருந்து பறந்து போய் அங்க இறங்கவா முடியாது. ஹில்ஸ் ஏறி தான் ஆகணும். ஸோ ஹேர்பின் பென்ஸு, இது எல்லாம் பார்த்து தான் போணும். ரோட் பார்த்து ஆக்சிடென்ட் பண்ணாம, ஸோ எல்லாம் பண்ணா தான் போய் மேல ரீச் பண்ண முடியும். ஸோ அத ரீச் பண்றதுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா நான் எப்டி அத ரீச் பண்ணலாம்? எப்டி ரீச் பண்ணலாம்னு மட்டும் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. போணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கான வழி அதானா, அத தான் நீங்க பண்ணணும். ஸோ அதையே பண்ணாம, அதையே ஃபாலோ அப்ல வச்சுக்கிறாம, ஸோ எதுவுமே படிக்காம, ஸோ எக்ஸாம் பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படிக்காம எக்ஸாம் போய் எழுதுறீங்க அப்டின்னா, அந்த எக்ஸாமுக்கு ஃபீல் பண்றதுக்கு 1% கூட உங்களுக்கு ரைட்டே கிடையாது. சரியா? நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் சார். இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி என்னால எழுத முடியல. நான் டென்ஷன்ல வுட்டுட்டேன். ஸோ பிரஷர்ல வுட்டுட்டேன். இல்ல நான் படிச்சுட்டு போய் படிச்சதுலருந்து கண்டிப்பா வராம இருக்காதுய்யா. சரியா? ஸோ நம்ம அதுக்கு எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா முக்காவாசி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து கண்டிப்பா உங்கள சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நான் சொல்றது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் சொல்லல. எல்லா டாபிக்கும் சொல்றேன். ரீசனிங்கா இருக்கட்டும், ஆப்டியா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும். ஸோ ஆப்டி, இங்கிலீஷ்லாம் வந்து அவ்வளோ வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசனிங்ல வந்து நீங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆப்டிக்லாம் 3 பேர் வந்து வொர்க் பண்றாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ்க்கு அபித் ப்ரோ வந்து வெரட்டி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாரி குடுத்துட்டு இருக்கோம். இது போக உங்களுக்கு ரீசனிங் எல்லா செஷன் ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஸோ இது போக எல்லா கன்டென்ட்டும் உங்க கையில இருக்கு. இது எல்லாமே குடுத்து, எல்லாமே படிக்கிறதுக்கு வழியும் சொல்லிக் குடுத்து, எல்லாம் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்து, படிக்காம இருந்துட்டு, அதுக்கு அப்புறமேட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு, ஐய்யய்யோ! எனக்கு இவ்வளோ மார்க்ல போச்சு. கொஞ்சம் படிச்சிருந்தா சரியா இருப்பனே. கொஞ்சம் படிச்சிருந்தா தேறியிருப்பனே. இது என்னையா பேச்சு? இதுக்கு வந்து இதுல நீங்க சொல்றதுக்கான ரைட்டே இல்லாதவங்க. சரியா? படிக்கலைன்னா. நான் இது வந்து ஹார்ஷா சொன்ன மாரி கூட இருக்கட்டும். சரியா? இந்த ஹார்ஷா சொல்றது யாருக்கு அப்டின்றது புரியிறவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிரும். சரியா? எதற்காக இப்டி சொல்றோம் அப்டின்னு சொல்லி. ஸோ தயவு செஞ்சு இப்டி லேக்லாம் விடாதீங்க. ரெகுலரா படிங்க. சரியா? ஸோ நான் என் டாபிக்ன்னு சொல்லல. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சொல்லப்போனா. ஸோ நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும், வேலைக்கு போணும்னா, நீங்க கம்பல்சரியா படிச்சிருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஜெனரல் அவேர்னஸ் படிச்சே இருக்கணும். ஸோ வேற வழியே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின பார்த்தோனே எல்லாருக்கும் தோணியிருக்கும். அப்ப அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்ப அத பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். பட் அதுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நீங்க ஜெனரல் அவேர்னஸ் படிச்சே ஆகணும். ஸோ படிக்காம கிளியர் பண்ணவே முடியாதுயா. ஸோ எழுதி வச்சுக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்லாம் படிக்காம போய் எழுதி கிளியர் பண்ணிருவேன். யாராலயுமே முடியாது. ஸோ ஜெனரல் அவேர்னஸ் கண்டிப்பா படிச்சே ஆகணும்.
ஸோ அதில நீங்க உங்கள ஸ்கோரிங் பார்ட்டே எனக்கு தெரிஞ்சு அதா தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? எல்லாரும் ரீசனிங் போடுவாங்க, ஆப்டி போடுவாங்க, இங்கிலீஷ் போடுவாங்க, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பாட் எதுனா ஜெனரல் அவேர்னஸ் ஸ்பாட் தான். அதில நீங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா தான் நீங்க முன்னாடி வர முடியும். ஏன்னா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டம். சரியா? கஷ்டம்னு கூட சொல்லலாம். முடியாது. பிளான் ப்ரீ பிளான்டாவே சொல்லலாம். முடியவே முடியாது. ஸோ அதனால சாரி முடியாதுன்னு சொல்றீங்களே சார் அப்டின்னா, நான் சொல்றேன் முடியாதுன்னு சொல்றவங்க வந்து படிக்காம ஓபி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு. ஸோ படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்யா. ஸோ ரெகுலரா ஃபாலோ அப்ல வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம கிளியர் பண்றதுக்கு ஸோ மேபி இந்த எக்ஸாம்க்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலனா, அடுத்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ கிளியர் பண்ணா இப்ப பிலிம்ஸ் கிளியர் பண்ணிருவோம். பண்ணிட்டோம்னா மெயின்ஸ்க்கு நம்ம ரெடியா இருக்கமான்றது தான் கேள்வி. பிலிம்ஸ்க்கு உங்களுக்கு டைம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலருந்து 3 மாசம் டைம் இருக்கும். ஆனா மெயின்ஸ்க்கு அப்படி கிடையாது. பிலிம்ஸ் ரிசல்ட் வந்து 20 நாள்ல மெயின்ஸ் வந்துரும். ஸோ அப்போ ரொம்ப டைம் கம்மி. ஸோ அந்த டைம நம்ம எப்ப எடுத்துக்கிற முடியும்? ஸோ இப்ப இருந்து நீங்க எடுத்துக்கிட்டா தான் உண்டு. ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஓவராலா படிங்க. ஸோ ரெகுலரா படிங்க. ஒண்ணுல டாப்பா இருக்கிறது முக்கியம் இல்லையா? எல்லாத்துலயுமே வந்து ஓவரால் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கணும். சரியா? ஸோ அப்பதான் உங்களுக்கான இடம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த உழைப்புமே குடுக்காம இடம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. கிடைக்காது. ஓகே. ஸோ இத சொல்லணும்னு தான் நெனச்சேன். ஸோ நெறைய பேர் படிக்காம இருக்கீங்களோ! அப்டின்னு எனக்கு சின்னதா தோணுச்சு. அத சொல்லிருவோம் அப்டின்றதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ ரெகுலரா ஃபாலோ அப்ல வச்சுக்கோங்க. சரியா? எதுலனாலும் ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ஃபாலோ பண்ணணும், அதுதான் ஃபாலோ பண்ணணும் இல்ல. எதுலனாலும் ஆனா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். சார் நான் ஸ்டடி ஐக்கியூல படிப்பேன், அஃபேர்ஸ் கிளப்ல படிப்பேன், அடால படிப்பேன், இல்ல நம்ம இதுல படிக்கிறேன். எதுனாலும் சரி. ஏதாவது ஒண்ண ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ரெகுலரா ஃபாலோ அப்ல வச்சுக்கோங்க. ஓகேவா மக்களே! ஸோ இது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ரொம்ப நாளாச்சு உங்கட்ட இப்டி பேசி. அதனால தான் பேசிட்டு போலாமே அப்டின்னு தான் வந்தேன். ஓகேவா மக்களே! ஓகே. ஸோ எல்லாத்துலயும் தயாரா இருங்க. எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. நல்லா படிங்க. கிளியர் பண்ணிட்டு வாழ்க்கையில ஜாலியா இருங்க. ஓகேவாப்பா? ஓகே மக்களே! டாடா! பாய் பாய். சி யூ. வரட்டா!